ட்ரெஸ் அந்த மாதிரி பாணியில பாபிலோன் கலாச்சாரம், பாபிலோன் மத வழிபாடும் கிறிஸ்துவத்தில் இருக்கிற அந்த கொள்கையும் ரெண்டும் ஒன்னா இணைச்சுட்டான் இந்த கான்ஸ்டான்டின் மன்னன். அதனால தான் உருவ வழிபாடு சபைகளுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா பாபிலோனியர்கள் சிலை வழிபட்டு இருந்தாங்க. அந்த சிலை வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, அது எல்லா மனிதர்களை வழிபடுகிற அந்த வழிபாடு, தூபம் காட்டுறது, தேர் இழுக்கிறது, எல்லாமே பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய மதத்தில் இருக்கிற வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறை திருச்சபை கிறிஸ்துக்குள்ள ஒன்னா கலந்துட்டான். யாரு? இந்த கான்ஸ்டான்டின் மன்னன். உருவ வழிபாடு இப்படிதான் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வந்தது. இது மனிதனால ஏற்படுத்தப்பட்ட சபை. இதுக்கு அமைப்புகள் இருக்கும், அமைப்பு இருக்கும், சட்ட திட்டங்கள் இருக்கும். அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள தான் அந்த அமைப்பு இருக்கணும். அவங்க போடுற கோட்டுல தான் அவங்க நடக்கணும். அதை மீறி அவங்க நடக்க கூடாது. ஆனா இங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையில தேவனே இவங்களை வழி நடத்துறாரு. தேவனை சார்ந்து வாழறாங்க இவங்க. தேவனே இவங்களை அபிஷேகம் பண்றாரு. ஆவியினால நிரப்பி தேவனை அபிஷேகம் பண்றாங்க. ஆனா ஆர்சி சபையில மனிதனை அபிஷேகம் பண்றாங்க. மனிதனை அபிஷேகம் பண்றாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் வராரா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஏதோ கிறிஸ்துவன்ற தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் வந்துறான்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையில பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் கடவுள் செய்யறாரு. கடவுளே சார்ந்து வாழ சபை இது. ஆவியினால நடத்தப்படுற சபை, தேவனால் உருவாக்கப்பட்ட சபை தான் ஆவியினால் உருவாக்கப்பட்ட சபை, ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லுது. அதான் பெந்தகோஸ்து சபை. பெந்தகோஸ்துனா பரிசுத்த ஆவியானவர், ஆவியினால வழி நடத்தப்படுற சபை தான் ஆவிக்குரிய சபை, பெந்தகோஸ்து சபை அப்படின்னு சொல்லுது. இதுல பல பிரிவுகள் இருக்கு, பல பேர் வச்சுக்கிட்டு ஆவியானவர் சபையில வழி நடத்துறாரு. ஆனா இந்த அமைப்பு ரோமாபுரியில உருவான கான்ஸ்டான்டினோவின் மன்னனால உருவாக்கப்பட்ட இந்த சபை, மனிதனால உருவாக்கப்பட்ட சபை. மனிதனை அபிஷேகம் பண்றான். அதுல எந்த வல்லமையும் இருக்காது. இப்படித்தான் சிலை வழிபாடும் சபைகளுக்குள்ள ஒன்னா